உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் மசாலாலாம் பண்ணியிருப்பீங்க. ஒன் டைம் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை ஸ்மேஷர் இல்லைன்னா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கடாயிலேயே நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 125 கிராம்ஸ். உங்கள் டேஸ்ட் அண்ட் உருளைக்கிழங்கு சைஸுக்கு ஏற்ற மாரி சர்க்கரையை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே உருளைக்கிழங்கு கட்டியாகிற மாரி இருக்கும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை பால்லாம் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் இலகி வரும். 1 நிமிஷம் போல் கிளறினீங்கன்னா இதுமாரி கெட்டியாகிடும். கிளறும் போது தேவைப்பட்டால் நடுவில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்க்குறதுனால ஸ்மெல் எதுவுமே வராது. இந்தமாரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு அல்வா ரெடி. இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.